ஊவா மாகாண சபையின் ஐக்கிய தேசிய கட்சி உறுப்பினர் திஸ்ஸ குட்டியாராச்சி எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவிற்கு ஆதரவு வழங்குவதாக தீர்மானித்துள்ளார். இன்று முற்பகல் ஜனாதிபதி மாளிகையில் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை சந்தித்த மாகாண சபை உறுப்பினர் திஸ்ஸ குட்டியாராச்சி தனது ஆதரவை தெரிவித்ததாக ஜனாதிபதி தேர்தல் பிரசார நடவடிக்கை அலுவலகம் அறிவித்துள்ளது. ஜனாதிபதியின் வெற்றியை உறுதிப்படுத்துவதற்கு அர்ப்பணிப்புடன் செயற்படப் போவதாக திஸ்ஸ குட்டியாராச்சி தெரிவித்துள்ளார். ஊவா மாகாண சபையின் உறுப்பினராக சுமார் 5 வருடங்கள் செயற்பட்டு வருகின்ற இவர் ஐக்கிய தேசிய கட்சியின் மயங்கணை தொகுதி அமைப்பாளர் என்பதும் குறிப்பிடத்தக்கதாகும். அரசியல் வாசகங்களுக்கு பதிலாக கல்வி மறுசீரமைப்பு தொடர்பில் சிந்திக்க வேண்டிய தருணம் வந்துள்ளதாக இளைஞர் விவகார திறன் விருத்தி அமைச்சர் டலஸ் அலபெரும தெரிவிக்கின்றார். අධ්‍යාපන ප්‍රතිසංස්කරණය පිළිබඳවයි හිතන්නට ඕන. நாங்கள் நீல, பச்சை மற்றும் சிவப்பு பற்றி அல்லாது நாட்டின் கல்வி மறுசீரமைப்பு தொடர்பில் சிந்திக்க வேண்டியுள்ளது. தேர்தல் காலங்களில் அரசியல் மேடைகளுக்கு வருகை தரும் அரசியல்வாதிகள் இல்லாதவற்றை சொல்வார்கள். வானவில் போல் தேர்தல் விஞ்ஞாபனம் வெளிவருகின்றது. அந்த விஞ்ஞாபனத்தில் கல்வி மறுசீரமைப்பு தொடர்பில் தொழிற்கல்வி சம்பந்தமாக என்ன கூறப்பட்டுள்ளது என்பதை பாருங்கள். වෘත්ති අධ්‍යාපනයේ ජාත්‍යන්තර ලකුණ මොකද්ද?